ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் YESINFOVEE டெக் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் பார்ஷியல் வியூ. பார்ட் 17ல வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் பார்ஷியல் வியூ அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து பார்ட் 18, ஹவு டு கிரியேட் பார்ஷியல் வியூ இன் MVC. ஸோ பார்ஷியல் வியூ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு வியூவில் இன்னொரு வியூ, ரிப்பீட்டட் வியூ, பர்டிகுலர் பார்ட் ஆஃப் வியூ வரணும் அப்படின்னா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் இன்ஃபோ ஆர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், வேற ஏதாவது ஒரு வியூவில் பர்டிகுலர் பார்ட்டில் வேறு ஏதாவது வியூ வரணும், டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா நம்ம யூஸ்ஃபுல்லாக பார்ஷியல் வியூ கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த பார்ஷியல் வியூ கிரியேட் பண்ணிட்டு அந்த வியூ தனியாக டிசைன் பண்ணி அந்த வியூவை இன்னொரு வியூவில் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து பார்ஷியல் வியூ அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பார்ஷியல் வியூவை எப்படி கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம லே அவுட் பார்த்தோம். லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த MVC ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூ இருக்கும். ஏன்னா வியூக்குள்ளே தான் நம்ம வந்து எப்பயுமே பார்ஷியல் வியூ கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே வியூக்குள்ளே தான் பார்ஷியல் வியூ கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்னென்னா, இப்போ நமக்கு இங்கே வந்து ஃபோல்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த வியூக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து வியூ இருக்குது பார்த்தீங்களா? இந்த வியூவில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுங்க. இந்த வியூவை வந்து நார்மல் வியூ கிரியேட் பண்ணிங்கன்னா ஹோம் ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வியூ வந்து அந்த ஹோம் கண்ட்ரோல்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஹோம் கண்ட்ரோல் இருக்கா, இந்த வியூவை அந்த ஹோம் கண்ட்ரோல்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை அந்த ஹோம் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற வியூவில் மட்டும் தான் கால் பண்ண முடியும் ஆர் யூஸ் பண்ண முடியும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கஸ்டமர்னு ஒரு கண்ட்ரோல் கிரியேட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்னு ஒரு ஃபோல்டு கிரியேட் ஆயிரும். அந்த கஸ்டமருக்குள்ளே எத்தனை வியூ வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த வியூ வந்து அந்த கஸ்டமருக்குள்ளே மட்டும் தான், அந்த கஸ்டமர் கண்ட்ரோலுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆர் கஸ்டமர் கண்ட்ரோலுக்கான வியூவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ அபவுட் கான்டாக்ட் இண்டெக்ஸை இந்த ஹோம் கண்ட்ரோலில் இருக்கிற அபவுட்லேயோ கான்டாக்ட்லேயோ இண்டெக்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கண்ட்ரோல் வந்து இன்னொரு கண்ட்ரோல் இருக்கும், அந்த கண்ட்ரோல் இருக்க வியூ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்னன்னா பார்ஷியல் வியூ அப்படிங்கிறது நம்ம எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணுவோம். எந்த வியூ, எந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல் இருக்கும், டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளாக வந்து பார்ஷியல் வியூவை நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்குள்ளே எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் வந்து பார்ஷியல் வியூ வந்து எங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூவில் சேட்னு ஒரு பாத் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கண்ட்ரோலுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், பர்மிஷன் இருக்காது. சேடுக்குள்ளே கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எங்கே அந்த பார்ஷியல் வியூவை எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு காமன் வியூ, காமன் பார்ட்டு, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வெதர் டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அந்த வெதர் டீட்டெயில்ஸில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணுவோம், எந்த வியூவில் வேணாலும் யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன காமனாக எல்லா பிளேஸ்லையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அந்த பார்ஷியல் வியூவை கிரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இப்போ வந்து சேட்டில் வந்து சேடுங்கிற ஃபோல்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோல் இருக்கும், எல்லா வியூக்கும் ஆக்சஸ் பண்ணுற பர்மிஷன் அங்கே இருக்கும் சேட்டில். ஓகேங்களா? ஸோ இங்கே கிரியேட் பண்ணிங்கன்னா எங்கே வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், வியூக்குள்ளே சேடுக்குள்ளே போங்க. அங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா வச்சுங்க, வியூன்னு இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வியூ. இப்போ இந்த வியூவை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு வியூ தானே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MVCன்னு இருக்குது பார்த்தீங்களா, MVC 5 வியூ. இப்போ ஆடை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து வியூ நேம் நான் என்ன பண்ணுறேன்னா மை பார்ஷியல் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். மை பார்ஷியல் வியூ அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வியூ முன்னாடி எப்படி கொடுக்கணும்னா அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். அதான் வந்து ப்ரொசீஜர். கொடுக்கலனாலும் எடுத்துக்கும், பட் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா தான் அதான் ப்ரொசீஜர். அண்டர்ஸ்கோர் மீன்ஸ் அது பார்ஷியல் வியூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து டெம்ப்ளேட் எதாவது யூஸ் பண்ணீங்க, இப்போதைக்கு எம்டி. நான் ஃபியூச்சரில் வந்து டெம்ப்ளேட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு எம்டி. ஓகேங்களா? மாடல் கிளாஸ் எம்டி, ஏசிட் டெம்ப்ளேட் மாடல் கிளாஸ் ஏசிட் அப்படியே இருக்க விட்டுருங்க. நேம் மட்டும் அண்டர்ஸ்கோர், உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை யூஸ் பண்ணுங்க. நான் மை பார்ஷியல் வியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேட் ஏஸ் ஏ பார்ஷியல் வியூ இதுதான் ஆப்ஷன். இப்போ நீங்கள் இது கொடுக்கலன்னா நார்மல் வியூவாக கிரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்ஷியல் வியூ வேணா இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணும், கிரியேட் ஏஸ் ஏ பார்ஷியல் வியூ அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வியூவாக கிரியேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ண மறந்துட்டீங்கன்னா அது பார்ஷியல் வியூவாக கிரியேட் ஆகாது, நார்மல் வியூவாக கிரியேட் ஆயிரும். ஸோ ஆப்ஷனில் கிரியேட் ஏஸ் ஏ பார்ஷியல் வியூ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பார்ஷியல் வியூ நேமுக்கு முன்னாடி. செகண்ட் பாயிண்ட் கிரியேட் ஏஸ் ஏ பார்ஷியல் வியூன்னு இந்த ஆப்ஷனில் செக் பண்ணணும்.
செக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வியூ வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மை பார்ஷியல் வியூ கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்ஷியல் வியூ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பார்ஷியல் வியூ வந்து ஒரு டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனை எப்படி வேற ஒரு வியூவில் கால் பண்ணுறது, அதாவது பார்ஷியல் வியூவை எப்படி வந்து மற்ற ஒரு நார்மல் வியூவில் கால் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ எப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் வியூ கிரியேட் பண்ணல வியூவில் சேட் ஃபோல்டுக்குள்ளே தான் கிரியேட் பண்ணும். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்ததுக்கப்புறம் வியூ கொடுக்குறீங்க. வியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MVC5 வியூ கொடுக்குறீங்க. கிளிக் பண்ணுறீங்க, அண்டர்ஸ்கோர் கொடுத்து நேம் கொடுக்குறீங்க, கிரியேட் ஏ பார்ஷியல் கொடுத்து ஆட் கொடுத்தீங்கன்னா நார்மலாக பார்ஷியல் வியூ கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ இதான் வந்து சிம்பிளாக வந்து எப்படி பார்ஷியல் வியூ கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ஷியல் வியூ வந்து எப்படி கால் பண்ணலாம், பார்ஷியல் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து கால் பண்ணலாம். ஸோ அதை எப்படி கால் பண்ணலாம் வேற ஒரு பேஜில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த பார்ஷியல் வியூ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். இப்போ நீங்கள் MVCயில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பார்ஷியல் வியூ பற்றி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது. பார்ஷியல் வியூவை 2 டிஃப்ரெண்ட் வேல கால் பண்ணலாம். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் வேல கால் பண்ணுறதுனால என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம அப்பப்போ நான் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ கிரேட் டே.